வணக்கம் தமிழா. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வு எவ்வளோ மார்க்கு, அடுத்து மெயின்ஸில் எவ்வளோ மார்க் சொல்லி ரெண்டுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரே பிடிஎஃப் ஃபைல். ஓகே, இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பக்கத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட தேர்வுக்கு இந்த போலீஸ் தேர்வுக்கு யார் யார் அப்ளை பண்ணாலும் அனைவருக்குமே டீட்டெயில்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஆப்ஷன்னா ஆப்ஷன் போட்டே வந்திருக்கும். அதே மாதிரி தமிழ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எவ்வளோ மார்க்கு, மெயின்ஸில் எவ்வளோ மார்க் சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸாகவே அவங்க கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர், ரோல் நம்பர், அதாவது ஒரு ஹால் டிக்கெட் இருக்கும்ல, ஸோ அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தமிழ் தகுதியில் எவ்வளோ மார்க்கு, மெயின்ஸில் எவ்வளோ மார்க் நீ பார்த்துக்கலாம். இப்போ செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்ஸ் மார்க் மட்டும் வச்சு இருந்தாலும் சில பேருக்கு ஸோ தமிழ் மார்க்ஸ் பார்க்கணும்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் நல்லா தான் சார் பண்ணியிருந்தேன், ஆனால் ஏன் சார் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய தமிழ் தகுதி தேர்வு மார்க்கும் பாருங்கள், கரெக்டாக நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ் மார்க்கே காட்டும். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிள் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸோட மார்க்கே உங்களுக்கு காட்டும், இல்லைனா உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஓகேங்களா? காமன் ரெக்யூர்மெண்ட் 2022 ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஓகே, ரோல் நம்பர் வைஸ் ஆர்டர் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்பர் வைஸ் ஆர்டர் அப்படியே என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பாருங்கவே. அவர் பார்த்தீங்கன்னா டிஇடி அதாவது தமிழ் தகுதி தேர்வில் 37 மார்க்கு, மெயின்ஸ் 34. ஓகேங்களா? அடுத்தவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதியில் 21 மார்க் தான். அப்போ 21 மார்க் எடுத்தனால அவர் என்ன ஆகிட்டார், தகுதி இல்லாமல் போயிட்டார். அதனால் மெயின்ஸ் பேப்பர் அவங்க திருத்திருக்க மாட்டாங்க, அதான் நாட் எலிஜிபிள் ஆகிட்டார். ஓகேவா? அப்போ நீங்கள் தமிழ் தகுதியில் அங்கே செலக்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் மெயின்ஸோட மார்க்ஸ் நம்மளுக்கு காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து இப்போ 3ஆவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆகிட்டார். ஓகே, 4ஆவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 52 தமிழ் தகுதி தேர்வில், மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 57 தான். ஓகே, அதனால் அவர் வரல, 58 எடுத்தால் கூட வந்திருக்கலாம். ஓகே, அடுத்து 5ல் பார்த்தீங்கன்னா 50, 49 இது மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய தமிழ் தகுதி தேர்வு மார்க்கை போய் செக் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க, உங்களுக்கு மெயின்ஸ் மார்க் காட்டவே காட்டாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3300 பக்கம் இருக்கிறதுனால ஓகே, நீங்கள் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பக்கம் இருக்குன்னு பாருங்கள். 3304 பக்கம் இருக்குது. 3304 பக்கம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு நம்பர் உங்கள் ரோல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். வெயிட் பண்ணி உங்களுடைய தமிழ் தகுதி தேர்வு மார்க்கையும் மெயின்ஸ் மார்க்கையும் செக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுக்கு மெயின்ஸ் மார்க் தெரியும், அவங்களுடைய தமிழ் தகுதி தேர்வு மார்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ எழுதிருக்கோம் தெரியணும்ல, அதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. செலக்ட் ஆகுதுங்க எவ்வளோ தூரம் செலக்ட் ஆகாமல் போயிருக்கோன்னு சொல்லிட்டு அதையும் நீ பார்த்து வைங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. என்ன கொஷின்ஸ்னால், சரி மார்க்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டிங்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களில் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுங்க சார், அது மாதிரி கேட்டுருந்தாங்க. அதே பெண்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தா ஒரு மெகா சர்வே நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஆண்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கான வேலையை தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ போயிட்டு பார்த்தா இப்போ இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ ஓகே, அதை பற்றி உங்களுக்கு வீடியோவை தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஓகே, மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகாடமிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.